வணக்கம் தமிழக மக்களே. அவர் பாடுறது அவர் ஒரு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ ஒன் வந்துருச்சுங்க. இதை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அது மூலியமா இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் கூட பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, அதையும் பண்ணிருங்க. இப்ப விஷயத்துக்குள்ள நம்ம வந்துடலாங்க. திவாகர் இருக்கார்ல, எப்பவுமே ஸ்கிட் பண்ற மாதிரி வந்து துஷார கூட சேர்த்துக்கிறாரு. கேமரா கிட்ட வந்து ஸ்கிட் பண்றதுக்காக டைலாக்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கானா வினோத் இருக்காரு பாத்தீங்களா, வேணும்ட்டே பாட ஆரம்பிக்கிறாருங்க. கானா வினோத் பாடணுன்றதுக்காக பாடல, பாடணும்னு நினைச்சு பாடினா பிரச்சனையே கிடையாது. ஆனா அவர் ஸ்கிட் பண்ண போறாரு, அதை நம்ம நிறுத்தணுன்றதுக்காக வேணும்ட்டே கத்தி கத்தி பாடுறாரு. கண்டிப்பா இந்த இடத்துல கானா வினோத் மேல தான் தப்பு. ஃபுல் வீடியோவே பார்க்க தேவையில்ல, இதை பார்த்தே சொல்லலாம் கானா வினோத் மேல தான் தப்பு. ஒரு விஷயம் மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, திவாகர் கானா வினோத் இல்லாம இருக்க முடியுமானா ஈஸியா இருந்துருவாரு. ஏன்னா திவாகருக்கு வேண்டியது யாராவது ஒருத்தர். அவரு வியானாவை சேர்த்துப்பாரு, துஷாரை சேர்த்துப்பாரு, எல்லாரையும் சேர்த்துப்பாரு. சுபிக்ஷாவை கூப்பிட்டா அவங்க வருவாங்க. ஆக மொத்தத்தில் எல்லாரை வச்சும் அவரால் ஸ்கிட் பண்ண முடியும், அவரால் என்டர்டெயின் பண்ண முடியும். ஆனால் கானா வினோத்தால தனியாக பாட்டு பாடி என்டர்டெயின் பண்ண முடியாதுன்னு அவரே முழுசாக நம்புறாரு. அவர் நல்லா பாடுறாரு, என்டர்டெயின் பண்ண முடியும். ஆனால் கானா வினோத்துக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிடையாது. திவாகரை வச்சு தான் நம்ம வண்டி ஓட்டணும்னு தெளிவாக இருக்காரு. திவாகரால் கானா வினோத் இல்லாமல் இருக்க முடியும், ஆனால் கானா வினோத்தால் திவாகர் இல்லாமல் இருக்கவே முடியாது. திவாகரை நோண்டிட்டு இருந்தால் தான் நம்ம இந்த வீட்டில் தக்க வச்சுக்க முடியுன்றது நல்லா தெரியுது. இந்த இடத்துல எதுக்கு நோண்டுறீங்க? எதுக்காக இப்போ போய் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணுறீங்க? ஏன்னா பிரச்சனை பண்ணாதான் உங்களால் வண்டி ஓட்ட முடியும்னு உங்களுக்கு தெளிவாக தெரியுதுங்க. சும்மா சும்மா நோண்டிட்டு இருக்காருங்க. அதாவது பாருங்களேன், இப்போ அவர் பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், நீங்கள் கண்டுக்காமல் இருக்கலாம்ல. நான் அந்த சண்டை, அதாவது விஜய் சேதுபதி கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போனேன்னா விஜய் சேதுபதி பேசி முடிச்சிட்டாரு. பேசி முடிச்சதுக்கப்புறம் திவாகர் இவன் கூட நம்ம பேசவே வேணாம், ஏன்னா டென்ஷன் தான் ஆகுது, நம்ம ஒதுங்கியே இருக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் கானா வினோத்தால் ஒதுங்கி இருக்க முடியல. நடுவில் பாட்டு பாடுற மாதிரி அவர் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. திவாகர் ஒரு வாட்டி கூட கானா வினோத் கூட சேர்றதுக்கு ட்ரையே பண்ணலங்க, விலகி போறாரு. ஆனா கானா வினோத் எப்படியாவது இவன் கூட சேர்ந்துடணும், அப்படியே அவர் உட்காந்துருக்காருன்னு வைங்களேன், பக்கத்துல போய் இவர் பாட்டு பாடுறது, அவர்கிட்ட கொஞ்சம் பேசுறதுக்கு ட்ரை பண்றது, இதெல்லாம் கானா வினோத் தான் பண்றாரு. கானா வினோத் இவரை பகச்சுக்கணும், வேணும்ட்டே இவரை கிண்டல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவரை கிண்டல் பண்ணாம கானா வினோத்தால இருக்க முடியல. இத பாருங்க, இந்த ப்ரோமோவையே எடுத்துக்கோங்க, வேணும்ட்டே பிரச்சனை பண்றாரு. இப்ப ஸ்கிட் பண்ணலாம்னு நினைக்கும் போது கானா வினோத் பிரச்சனை பண்ணிட்டாரா, அதுக்கு வந்து திவாகர் வந்து பாரு விக்ரம, பாரு சபரி அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து சொல்றாரு. விக்ரம சபரி ஏற்கனவே இவங்க பிரச்சனையில போய் கொஞ்சம் பேச்சு வாங்கிட்டாங்க. என்னன்னா, நீ எதுக்கு நடுவில் வர சபரி, இது நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி கானா வினோத் பேசிட்டாரு. அதெல்லாம் அவங்க மைண்டுக்குள்ள ஓடுது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வேணா வீம்புக்கு ஏதாவது பண்ணிக்கோங்க, உங்க விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோன்ற மாதிரி விக்ரம சபரி சொல்லிட்டாங்க. விக்ரம் தான் சொல்றாரு, சபரி அதை ஆமோதிக்கிற மாதிரி பக்கத்துல அமைதியா இருக்காரு. சோ இப்படி பிரச்சனை போதா, நான் ஸ்கிட் பண்ணுவேன்ற மாதிரி இவர் திரும்பி துஷாரை வச்சு ஸ்கிட் பண்ணலான்னு பாக்குறாரு. அப்ப மணித்துளி மணித்துளி மண்ணீர் சங்கமம் அந்த சாங் இருக்கு பாத்தீங்களா, அதை வினோத் வேணும்ட்டே ரொம்ப சத்தமா பாடுறாருங்க. அதாவது இவரு நம்ம ஸ்கிட் வேணும்ட்டே ரொம்ப சவுண்டா பேசுற மாதிரியும், அதுக்கு நான் பதிலுக்கு பாடுறேன்ற மாதிரியும் இருக்கு. ஃபேராவே கிடையாது. அவர் ஸ்கிட்ன்ற மாதிரி துஷார் கிட்ட பொறுமையா பேசுறாரு. நீங்க பாட்டு பண்ணோம்னா பொறுமையா பாடுங்க, வேணும்ட்டே டிஸ்டர்ப் பண்ணணும்னு பாடுறது தப்பா தான் இருக்கு. கானா வினோத் கண்டிப்பா தப்பு தான் பண்றாரு, டவுட்டே வேணாம். எப்பவுமே நம்ம முழுசா பார்த்து தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, ப்ரோமோவை பார்த்தே சொல்றேன், கானா வினோத் மேல தான் தப்பு. ஏன்னா கடைசி 2 நாள் கானா வினோத்தோட ஆக்டிவிட்டி எல்லாமே அப்படிதான் இருக்கு. அவர் அந்த நாமினேஷன்ல வந்தோன்னா மந்திரிச்சு விட்ட ஆடு மாதிரி தான் சுத்திட்டு இருக்காரு, எப்படியாவது தப்பிக்கணும் ஏதாவது பண்ணோன்ட்டு. சரி, இதெல்லாம் தாண்டி கேவலமா ஒன்று நடந்தது. அது என்னன்னா, பிரவீன்ராஜோட பாரபட்சம். பிரவீன்ராஜ் கிட்ட திவாகர் இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றாரு. பிரவீன்ராஜ் இப்படி பண்றாரு பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு பிரவீன்ராஜ் இருக்காருல்ல, நீங்க ஸ்கிட் பண்றது உங்க உரிமை எப்படியோ அதே மாதிரி தான் கானா வினோத் பாடுறது அவரோட உரிமைன்றாரு. டே கிறுக்கா, அவர் அவ்வளோ சத்தமா பாடுறாருல, நீ தானே தடுக்கணும், நீ தானே வீட்டு தலைன்னு சொல்லிட்டு இருக்க, நீ தடுக்க தானே செய்யணும். அண்ணா நீங்க, அதாவது கானா வினோத், நீங்க பாடணும்னா பாடுங்க தாராளமா, ஆனா அதை கொஞ்சம் பொறுமையா பாடுங்க. அதே மாதிரி வந்து இங்க ஒரு கேமரால தான் நீங்க இருக்கணும்னு இல்லை, நிறைய கேமரா இருக்குல்ல, அவர் இங்க ஸ்கிட் பண்றாருன்னா அவருக்கு வழி விட்டுட்டு நீங்க வேற ஒரு ரூமுக்கு போங்க, இல்ல அவர் வேற ரூமுக்கு போறதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு பேசணும். அதெல்லாம் பேசாம ஏமாத்துறாரு. இதை பத்தி நீங்க நினைக்கிறதா சொல்லுங்க.